கொரோனாவை வந்து அந்த அந்த துறவி வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவருக்கு கொரோனாட்ட கேட்குறாரு, நீ எத்தனை பேரை கொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அது கொரோனா சொல்லுது, ஒரு 1000 பேர், 1000 பேருக்கு மேலே கொல்ல மாட்டேன் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு துறவி போறாரு. போய் உலகம்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தா, அவர் கணக்குப்படி 10,00,000க்கு மேலே இறந்துருக்காங்க. அப்போ அவர் அந்த கொரோனாவை பார்த்து கேட்குறாரு. கொரோனாவை திரும்ப போய் சந்திச்சு கேட்குறாரு, நீ இப்படி ஒரு பொய் சொல்லுவே நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. 10,000க்கு மேலே கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் 10,00,000 பேர் இறந்துருக்காங்களே அப்படிங்கிறாரு. உடனே அது கொரோனா சொல்லுது, நான் வந்து 10,000 பேரை தான் கொன்னேன். ஆனால் மீதி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயம். அந்த செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் இதில் காட்டக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து பயந்ததுனாலையும் பாதி பேர் இறந்தாங்க. மீதி பேர் வந்து அந்த கவனக்குறைவா அந்த சமுதாய இடைவெளியை பின்பற்றாதனால ஒரு சிலர் இறந்தாங்க. ஒரு சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றி அமைச்சிக்காம, ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்காதனால இறந்தாங்க. ஸோ நான் கொன்னது 10,000 தான். மீதி இறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த பயத்தினாலையும், இந்த மீடியா ஊடகங்களில் வரக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளில் பார்த்து பார்த்து பயந்ததுனாலையும், மீதி பேர் வந்து சமுதாய இடைவெளியை கடைபிடிக்காததாலையும், மீதி பேர் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றாதனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதாவது என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அப்படிங்கிறது வந்து இந்த இன்டர்நெட் மூலமா, தொலைக்காட்சி மூலமா, நியூஸ் பேப்பர் மூலமா டக்கு 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 டக்குன்னு பரவிடுது. சரிங்களா? அந்த இந்த இந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு செய்தியையுமே அதை அதிகமா மிகைப்படுத்தி சொல்றாங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு நியூஸோ அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பிரேக்கிங் நியூஸ் தான். எல்லா நியூஸுமே பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த ஊடகங்கள் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சின்ன சின்ன விஷயங்களை கூட அளவுக்கு அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லி மக்களுடைய மனசுல வந்து பயத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறது சொல்லித் தரணும் அப்படிங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு நிறைய பயத்தை வந்து உண்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்து பார்த்து பயந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வராத நிலையில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆட்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வீட்டை விட்டு வெளியே வரல, நம்ம வந்து ஒரு சன்லைட் வாங்கலை, ஒரு ஒரு சூரிய ஒளியில் வந்து நம்ம நிற்கலை, நம்ம ஒரு இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும் அப்படின்னா நம்ம இயற்கையோடு இருக்கணும். இயற்கையிலேருந்து சூரிய ஒளியை வாங்கணும், இயற்கையான காற்றை சுவாசிக்கணும், உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது மாதிரி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துக்கிட்டு கவுச்சிலே உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து வெளியிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே குறைஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி பயத்தில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இயற்கையோடு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் இது மாதிரி பயத்தில் இருக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கேர்லெஸ்னஸ், அஜாக்கிரதை, தேவையில்லாமல் வந்து மற்ற இடங்களுக்கு போகிறது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து கூட்டம் கூடுற இடங்களுக்கு போகிறது. அப்படி போகிறப்ப என்ன பண்ணுறது, நம்ம இந்த பாதுகாப்பு முறைகளை கையாளுறது கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுறது, அந்த மாஸ்க்கு, அந்த கவசத்தை வந்து அணியிறது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த வைரஸை வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்து மற்றவங்களுக்கு பரப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொதுவாக வந்து கூட்டம் தவிர்க்க முடியாமல் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடுதண்ணியில் வந்து ஆவி பிடிக்கணும். சுடுதண்ணியில் வந்து ஆவி பிடிச்சோம்னா, அந்த சூடான ஆவி வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய மூக்கில், இந்த காதுகளில், தொண்டையில், இந்த கண்ணில், இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் வந்து கொன்றும். ஆனால் ஒரு சிலர் வந்து அதை பண்ணுறது கிடையாது. ஸோ தேவையில்லாமல் வெளியே ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் மாஸ்க்கு போடுறது கிடையாது. அதே மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி சூடான நீரில் வந்து சூடான நீராவியை வந்து அவங்க பிடிக்கிறது கிடையாது. அப்புறம் அது மாதிரி குளிக்கணும். வெளியிருந்து வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து அந்த வைரஸை ஒட்டிகிட்டு இருக்கலாம். அப்போ வந்து நம்ம குளிச்ச மாதிரி தான், சோப் போட்டு குளிச்ச மாதிரி தான் வந்து தலை குளிச்ச மாதிரி தான் அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பு விட்டு போகும். இல்லாட்டி என்ன ஆகும், அந்த வைரஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இது குடிக்கிறது, சூடான அந்த ஹெர்பல் டீ குடிக்கணும். ஹெர்பல் டீ அப்படின்னா அந்த இஞ்சி, மிளகு, மஞ்சத்தூள், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு
அந்த சூடான டீயை குடிச்சோம் வச்சுக்கோங்களேன், அப்போ தொண்டையில் வந்து ஒரு வைரஸ் இருந்தால் கூட அந்த வைரஸ் வந்து இறந்து போயிடும். அதே மாதிரி இந்த ஜிஞ்சர், இந்த இஞ்சி, மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ஸோ இந்த கொரோனா சொன்னபடி இந்த இறப்புக்கு காரணம், முக்கால்வாசி காரணம், ஒன்று பயம், ரெண்டாவது வந்து அஜாக்கிரதை. வெளியே போனால் ஒரு சில பாதுகாப்பு தேவையில்லாமல் வெளியே போகிறத தவிர்க்காமல் இருக்கிறது. அப்புறம் வந்து பாதுகாப்பாக இந்த முகக்கவசம் அணியாமல் இருக்கிறது. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சூடான நீரில் ஆவி பிடிக்காமல் இருக்கிறது, குளிக்காமல் இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த மாதிரியான சூடான இந்த ஹெர்பல் டீ இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது. இது காரணமாக தான் வந்து இறப்பினுடைய அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும் நம்மன்னா, ஒரு சில ஒரு பாதுகாப்பு முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். பயம் இல்லாமல், இந்த கொரோனா சம்மந்தமாக நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும்னா ஒரு சில பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? என்னை எப்பயும் நினச்சிக்கிட்டே இரு, அதே சமயத்தோட கடமையை பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளை வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த ஆத்மாவை நம்ம உடம்பு நமக்குள்ளே இருக்க ஆத்மாவை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வாகனம் தான் இந்த உடல். சரிங்களா? அப்போ இந்த உடலை வந்து கவனமாக பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு கடமை. நம்மளுடைய உடம்பு நல்லதுன்னு வச்சுக்கோங்க, சரியில்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து நம்மளுடைய கடமைகளை பண்ண முடியாது, நம்மளால் வந்து பக்தி சேவைகளை பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து அதே மாதிரி நம்ம இந்த ஞானத்தை, இந்த பகவத்கீதையோட அறிவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நியூஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம நாட்டில், வெளிநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நியூஸ் பேப்பர் படித்தா போதும். சரிங்களா? எல்லா நியூஸ் பேப்பரையும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம படித்தோம்னா போதும். சரிங்களா? அப்படி பண்ணோம்னாலே நமக்கு வந்து பாதி பயம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா சாப்பிட்ற பழக்கங்கள், தூங்குகிற பழக்கங்கள், உடற்பயிற்சி பண்ணும் பழக்கங்கள், பொழுதுபோக்கு பழக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் சேனலில் இருக்குது. அதை போய் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இயற்கையோடு எப்பயுமே இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அதனால் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து சூரிய ஒளி, இயற்கையான காற்று இதெல்லாம் வந்து வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு போகிறத தவிர்த்தரணும். தேவையில்லாத அத்தியாவசியமாக தான் மட்டும்தான் போகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி போகிறப்ப என்ன பண்ணணும், அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து முகக்கவசம் அணிஞ்சிக்கணும். நம்மளுடைய கைகளை வந்து கண்ட இடத்துல வச்சுட்டு முகத்தில் தொடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அந்த வைரஸ் வந்து நம்ம மூக்குக்குள்ளே, தொண்டைக்குள்ளே போகக்கூடாது. அப்போ அது மாதிரி பார்த்துக்கணும்னா அந்த கையை வந்து நம்ம வந்து முகத்தை வைக்கக்கூடாது. வெளியே போயிட்டு கையை கண்ட இடத்துல வைப்போம், நம்ம அறியாமலே கையை வச்சுருவோம். அப்படிங்கிறப்ப வந்து முகத்தில் கையை வச்சோம்னா என்ன ஆயிரும், அது வந்து நம்மளுடைய தொண்டைக்குள்ளேயோ அது வந்து நம்ம மூக்கு வழியாவோ உள்ளவோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுனா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முகக்கவசம் போடணும். கைகளை வந்து தேவையில்லாமல் வந்து முகத்தில் வைக்கக்கூடாது. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து சூடான நீரில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறப்ப அந்த சூடான ஆவி வந்து நம்மளுடைய மூக்கு, வாய், காது, கண் இதெல்லாம் படுற மாதிரி பிடிச்சோம்னா ஒருவேளை நம்ம வந்து வைரஸ் வீட்டுக்கு பிடிச்சி வந்திருந்தா கூட அந்த வைரஸ் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து உடல் குளிச்சு தலையிலேருந்து குளிச்சிடணும். சோப் போட்டு நம்ம சீயக்காய் போட்டு சோப் போட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா ஒருவேளை உடம்புல அந்த வைரஸ் கூட்டிகிட்டு இருந்தாலும் அந்த வைரஸ் வந்து இறந்து போயிடும். இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும், வீட்டில் இருக்க எல்லா இடங்கள்லையும் பரவுறப்ப வந்து வீட்டில் வந்து குழந்தைகள், வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பாதிப்பை உண்டு பண்ணும். அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹெர்பல் டீ, ஹாட் ஹெர்பல் டீ அப்படின்னா அதில் இந்த இஞ்சி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி, மிளகு, மஞ்சள், அப்புறம் வந்து மற்ற ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஸ்பைசஸ்னால் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை கலந்து குடித்தோம்னா அது வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ஒருவேளை தொண்டையில் வந்து அந்த வைரஸ் இருந்தால் கூட அந்த வைரஸை அது கொன்னுடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது. அதுக்கு மேலே முக்கியமான விஷயம், நம்ம வந்து பக்தி சேவைகள், பக்தி செயல்கள் செய்யணும். என்ன பண்ணுறது, விக்கிரக வழிபாடு பண்ணுறது, கீர்த்தனை பண்ணுறது, மந்திர தியானம் பண்ணுறது, பகவத்கீதையை வந்து படிக்கிறது இல்லது கேட்குறது, அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், கவலை எல்லாமே போயிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து மெயினாக வந்து இந்த கொரோனா சம்மந்தமாக நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய கவலைகள், பயங்கள்,
இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம பக்கம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா?